Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஈரானின் அணு உலைகள் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதில் அணு உலைகள் அழிக்கப்பட்டதாகவே ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனால் இந்த தாக்குதலால் எதுவுமே ஆகவில்லை என்றும் அணு உலையை மீண்டும் இயக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கமேனியின் உதவியாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் பற்றி ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க தாக்குதலால் எங்களின் யுரேனியத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஆலைகளை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டோம். உற்பத்தி மற்றும் சேவையில் எந்த ஒரு தடையும் இருக்காது. எங்களிடம் இன்னமும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு உள்ளது. கேம் ஓவர் என நீங்கள் நினைத்தால் அது தவறு என கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகும் கூட ஈரானிடம் இன்னமும் யுரேனியம் கையிருப்பில் இருப்பதை அமெரிக்க அதிகாரிகளும் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானிடம் இருந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த கேள்விக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த விவகாரத்தில் அடுத்த சில வாரங்களில் நடவடிக்கையை எடுப்போம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். யுரேனியம் அணு உலைகளின் அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் யுரேனியத்தை புதைப்பதுதான் எங்களது நோக்கம். யுரேனியம் புதைக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணு ஆயுதமாக மாற்றக்கூடிய ஈரானின் திறனை செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களின் இலக்கு. அதை நாங்கள் அடைந்து விட்டோம் என கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இஸ்ரேலால் திணிக்கப்பட்ட 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்று நமது மாபெரும் ஈரான் தேசத்தின் வீரமிக்க எதிர்ப்பிற்கு பிறகு அதன் உறுதியான நிலைப்பாடு ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலின் ஆத்திரமூட்டும் செயல்களால் திணிக்கப்பட்ட இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்துள்ளது என கூறியிருக்கிறார் மசூத் பெசஸ்கியான். அடுத்ததாக, கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யா தனது ஆதரவை வழங்கியதாக ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசீர்தாசி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவின் உண்மையான நோக்கம் ஈரானை பலவீனப்படுத்துவதும் மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதையும் குழப்பத்தில் ஆழ்த்துவதும் தான். ரஷ்யா அனைத்து முன்னேற்றங்களையும் கண்காணித்து ஈரானை எப்போதும் ஆதரிக்கும் என கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை பிற நாடுகள் வழங்கும் என கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த ட்ரம்ப், இது உண்மையா அல்லது கற்பனையா? உண்மைதான் என்றால் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்கள் என கூறினார். ஈரான் இஸ்ரேல் இரண்டுமே போர் நிறுத்தத்தை முழுமையாக விரும்பவில்லை. போர் நிறுத்தம் திணிக்கப்பட்டதாக கருத்துக்கள் நிலவுகிறது. போர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தற்போதைய பிரச்சனையில் ஈரான் பக்கமே ரஷ்யா இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.